வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் டோட்டலாக 14,582 வேகன்சிஸ் இருக்குது. இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான். கண்டிப்பாக இது வந்து 20,000 கிட்ட கூட போகலாம். ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு 15,000 கிட்ட வேகன்சி வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து வேகன்சி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நான் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அடுத்ததாக நோட்டிஃபிகேஷனில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எந்தெந்த மாதிரி வச்சுருக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, 9/6/2025 4/7/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் 9/7 11/7 வரைக்கும் பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால் உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைமே வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், அதில் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகே, அடுத்த இதுக்கான எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க. இதில் வந்து 2 டயர் உண்டு. ஃபஸ்ட்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இது நிறையா ஷிஃப்ட்டில் நடக்கும். அதில் ஒரு ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, அடுத்த டயர் 2 இது வந்து டிசம்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். டயர் 2க்கான டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் டயர் 1 வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்போ நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இதில் வந்து 37 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாம் சேர்த்து தான் அந்த 14,500 வேகன்சி வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அதில் ஒரு சில முக்கியமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அடுத்தது எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்க் இருக்குது. அப்படிங்கிறப்போ சேலரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். மினிமம் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டில் லோவஸ்ட் கிரேட் பே இருக்கக்கூடிய போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனால் கூட உங்களுக்கு மினிமம் இன்ஹேண்ட் சேலரி வந்து 45,000க்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு மாதமும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய போஸ்ட்டும் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே மாதமே உங்களுக்கு 75,000க்கு மேலே சம்பளம் இருக்கக்கூடிய போஸ்டிங்கும் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேலரி வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அலோவன்ஸும் வேரி ஆகும். ஓகே, ஸோ நல்ல சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஜாப் ப்ரொஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 15 போஸ்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் போஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த 15 போஸ்ட்டை பற்றின வீடியோஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமில் தமிழ்நாட்டுக்காரங்க செலெக்ஷன் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நார்த் இந்தியன் தான் செலெக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமனே ஆன்லைன் கோர்ஸில் மட்டும் படித்தவங்கள நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் அடுத்த வருஷம் போடுற வீடியோவில் உங்களோட ஃபோட்டோ வரணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவோட நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது வந்து முடியும். நான் முன்னாலே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் முன்னாலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் தான். ஓகே, இது வந்து எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ சிஜிஎல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2 மாதத்துக்கிட்ட தான் டைம் இருக்குது. டயர் 1 எக்ஸாமுக்கு இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கட் ஆஃபை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போவாவது ஆரம்பிங்க. ஏன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ சிஜிஎலுக்கு வந்திருக்கு, அடுத்து சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் வருது, சிஹெச்எஸ்எல் வருது, எம்டிஎஸ் வருது, கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் வந்து நிறையா வரப்போகுது. ஸோ நீங்கள் சிஜிஎலுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையுமே எழுதலாம். ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேலண்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க முடியுமா முடியாதான்னு யோசிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களால் முடியலாட்டியுமே அடுத்தடுத்த சான்சஸ் இருக்குது சேம் சிலபஸில். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கும் இதே சிலபஸ் தான். இதில் இங்கிலீஷ் இருக்கும், அதில் இங்கிலீஷ் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது, சேம் சிலபஸ் தான்.
அப்படினால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போவாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குள்ள நீங்க வர்றீங்க அப்படின்னா, இப்போவாவது நீங்க வந்து ஃபுல் டைமா இதுக்காக படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் வந்து இதுல இருக்குது. ஓகே. ஸோ நெறையா ரெக்ரூட்மெண்ட் வந்து அடுத்தடுத்து எஸ்எஸ்சிலேருந்து வரப்போகுது. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான ஏஜ் வந்து இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். 18லேருந்து 27, 30 வரைக்கும், அடுத்ததா 32 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஏஜ் வந்து 1/8/2025 அந்த டேட் அப்போ பார்ப்பாங்க. பட் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து இந்த 18லேருந்து 30 அப்படிங்கக்கூடிய ஏஜ் லிமிட் தான் இருக்கும். 32 அப்படிங்கிறது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான். அதுக்கு நெறைய பேர் எலிஜிபிளாவும் இருக்க மாட்டீங்க. அப்படினால இத நம்ம வந்து கணக்குல எடுக்க வேண்டாம். 18லேருந்து 30 அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டா இருக்கும். ஸோ இதுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கணும்? இன்க்ளூடிங் ஏஜ் ரிலாக்சேஷனோட சேர்த்து தான் நான் வந்து குடுத்துருக்கேன். இப்ப நீங்க யூஆர், இடபிள்யூஎஸ் கேட்டகரில இருந்தீங்க அப்படின்னா 2/8/1998க்கு அப்புறம் பொறந்தவரா இருக்கணும். 1/8/2007க்கு முன்னால பொறந்தவரா இருக்கணும். அதுவே நீங்க ஓபிசி கேண்டிடேட் இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றப்போ பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படிங்கிற மாதிரி நெறைய கேட்டகரில வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனா இது எல்லாமே சேர்ந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வர்றப்போ ஓபிசின்னு ஒரே கேட்டகரிக்குள்ள தான் வரும். நீங்க ஜெனரல்லயோ, எஸ்சி, எஸ்டிலயோ வரல அப்படின்னா, வேற எந்த கேஸ்ட்ல இருந்தாலும் நீங்க ஓபிசிக்குள்ள தான் வருவீங்க. ஓகே. ஸோ ஓபிசிக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னா 2/8/95க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1/8/2007க்கு முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி, எஸ்டினா 2/8/93க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1/8/2007க்கு முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே. இதுவே நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா, இதிலேயே உங்களுக்கு வந்து 10 வயசு எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அந்தந்த கேட்டகரியில என்ன ஏஜ் லிமிட் குடுத்துருக்கனோ, அத விட இன்னும் உங்களுக்கு 10 வயசு அதிகமா இருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகே. ஸோ இந்த மாரி ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்ட்ட பொறுத்து வேரி ஆகும். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நெறையா இருக்குது. 37 விதமான போஸ்ட் இருக்குது. ஒண்ணுக்கும் என்ன ஏஜ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அதுக்கே தனி வீடியோ போடுற மாதிரி ஆயிரும். ஓகே. இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 30ன்னு குடுத்துருக்காங்க. அதுவே இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 30ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததா இந்த 32ன்னு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் குடுத்துருப்பாங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் 32 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே. 32ன்னு சொல்லி அதிகமான ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. பட் இதுக்கு குவாலிஃபிகேஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க டிகிரி முடிச்சு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த போஸ்ட்டுக்கு நெறைய பேர் எலிஜிபிளாவே இருக்க மாட்டீங்க. அப்படி எலிஜிபிளா இருந்தாலும் இதுக்கு டயர் 2ல இன்னொரு எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்குது. அதுவும் நீங்க வந்து தனியா பிரிப்பேர் பண்ணணும். அப்படினால நீங்க இத கன்சிடரே பண்ண வேண்டாம். இந்த ஏஜ் லிமிட்ட வந்து நீங்க கணக்குல எடுக்க வேண்டாம். ஓகே. இந்த மாரியும் இருக்குது. 18லேருந்து 27க்குள்ளேயும் நெறைய போஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ நான் சொன்ன இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள இருக்கிறவங்க நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணா நீங்க நெறைய யோசிக்க வேண்டாம். ஓகே. இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இப்ப தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே வந்து இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா 1/8/2025 தான் இவங்க குரூஷியல் டேட்டா எடுத்திருக்காங்க. இந்த டேட்டுக்கு முன்னால உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். நீங்க ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் இந்த டேட்டுக்கு முன்னால வந்திருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுல மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு ஒரு 2 போஸ்ட்ட தவிர மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள். ஓகே. அதுல பெர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் அவசியம் இல்ல. நீங்க பாஸ் ஆயிருக்கணும். அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அடுத்ததா ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ இப்போ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனா 12ல வந்து மேத்ஸ்ல 60%க்கு மேல மார்க் எடுத்திருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து உங்களோட டிகிரில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நீங்க ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே படிச்சிருக்கணும். உங்களுக்கு 6 செமஸ்டர் இருக்குதுன்னா 6 செமஸ்டர்லயுமே இந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய போஸ்ட் கிடையாது. ஓகே. மத்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க. இதுக்கு எலிஜிபிளா இருக்கவங்க இதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டும் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டினா என்ன? டெஃப் அப்படிங்கிறது. ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ அந்த மாதிரி உங்களோட டிசேபிலிட்டிய வந்து ஷார்ட்டா எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் நெறையா குடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து சந்துரு மெஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல இருக்குது. நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மெஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துரும். டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். எல்லா அப்டேட்டுமே அதில நான் புரொவைட் பண்ணுவேன். நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க இப்ப பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா,
நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி 68வது பேஜில் இருந்து பாருங்கள். அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்க பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களோட டிசேபிலிட்டிக்கு எந்தெந்த போஸ்ட்லாம் சூட்டபுள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு 51 விதமான போஸ்ட்டுக்கான லிஸ்ட் இருக்குது. என்னால் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் உங்களை வந்து இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 68வது பேஜில் இருந்து பாருங்கள். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகே, நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் இல்லைனா ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளானது. டயர் 1 இது வந்து ப்ரிலிம்ஸ். இதுக்கான கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா டயர் 2க்கு போவீங்க. ஸோ டயர் 1க்கும் டயர் 2க்கும் சேம் சிலபஸாக இருக்கும். கொஞ்சம் தான் ஒரு சில டாபிக் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, ஸோ டயர் 1ல் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷனே வந்து உங்களுக்கு டயர் 2க்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ டயர் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான், எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது. ஓகே, அது என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறதே பார்க்கலாம். ஓகே, இப்போ டயர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக வந்து 100 கொஷின் கேட்பாங்க. 100 கொஷின் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 100 கொஷினுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. தெரியாத கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் இங்கிலீஷில் 25 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின், ஜிகேல 25 கொஷின் கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுலேருந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டரில் அவங்க கொடுக்குற கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 மட்டும்தான். தமிழ்லாம் இதில் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷினை தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெகட்டிவ் மார்க் இதுக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து டயர் 2க்கான பேட்டர்ன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே, இப்போ டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே ஒரே மாதிரி சிலபஸ் தான். டயர் 2ல் ஒரு சில டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே உண்டு. அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மென்சுரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக்கில் வரும். ஈவன் மென்சுரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸில் தான் வரும். இது எல்லாமே அதாவது மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜீப்ரா இதெல்லாம் அட்வான்ஸ் மேத்ஸில் வரும். ஓகே, ஸோ சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, ஈஸியான கொஷின்ஸும் இருக்கும், பட் டஃப்பான கொஷின்ஸும் இருக்கும். அடுத்ததாக ரீசனிங்கான சிலபஸ் கொடுத்துருக்கேன். இதில் இந்த எல்லா டாப்பிக்கில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில நேரம் ஒரு சில டாப்பிக்கில் வராமல் இருக்கலாம். ஒரு சில நேரம் ஒரு சில டாப்பிக்கில் அதிகமான கொஷின் கேட்கலாம், கம்மியான கொஷினும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் இந்த டாப்பிக்கை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஓகே, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டீகோடிங், எம்பெடட் ஃபிகர், வென் டயக்ராம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஃபிகர் கவுண்டிங், இதிலே ஒரு சில அரித்மெட்டிக் கொஷினும் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், மிரர் இமேஜ், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், டைஸு, இன்னும் வேறு ஒரு சில டாபிக் வந்து சிம்பிளாக ஒரு சில டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபிகர் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஓகே, அடுத்ததாக இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் உண்டு, ரீடிங் போர்ஷனும் உண்டு, அடுத்ததாக வந்து ஒக்காப்லரியும் உண்டு. இப்போ ரீடிங் போர்ஷனில் நம்ம க்ளோஸ் டெஸ்ட்டை சொல்லலாம். அடுத்து கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஃபில் இன் த பிளாங்க், எரர் ஸ்பாட்டிங், பேரா ஜம்பிள், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதில் இருந்தெல்லாம் இத்தனை கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒக்காபுலரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணிக்கலாம். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே பக்காவாக நம்மளோட கோர்ஸில் வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. அது போக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜிலிருந்து கூட கொஷின்ஸ் வரும். டயர் 2ல் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். டயர் 1க்கும் இதே தான், டயர் 2க்கும் இதே தான். டயர் 2ல் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ டயர் 1ல் இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்கெட்டில் வந்து வேக்கன்சிஸ், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது, கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் 2024ல் 18,000 வேக்கன்சிஸ்,
அதில் டயர் 1ல் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக டயர் 2. டயர் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செஷன் நடக்கும், அடுத்து ஒரு செஷன் நடக்கும். ஓகே, ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்கும். செஷன் 1ல் வந்து இந்த 3மே ஒரே சிட்டிங்கில் நடக்கும். ஓகே, செஷன் 1ல் 3 செக்ஷன் இருக்குது. இந்த 3மே ஒரே சிட்டிங்கில் நடக்கும் அடுத்தடுத்து. இப்போ செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேத்ஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுலேயுமே 30 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் டயர் 2வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஓகே, இதுவும் சேம் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். பட் 3 மார்க் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது, பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது, ஒன் வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 30, மேத்ஸில் 30 கொஸ்டின், டோட்டலாக 60 கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து 180 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, இதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து உடனே கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இங்கிலீஷில் 45 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின். ஸோ டோட்டலாக இதில் வந்து 210 மார்க்குக்கு இருக்கும். இதுக்கும் 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 180 + 210 இந்த 390 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, டயர் 1 வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு தான். டயர் 2ல் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்ததாக இதில் இது முடிஞ்ச உடனே செக்ஷன் 2 முடிஞ்ச உடனே செக்ஷன் 3 வந்து உடனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்குமே சேம் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் எல்லாமே உண்டு. ஓகே, இது வந்து 60 மார்க்குக்கு இருக்கும். இதுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. பட் இதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் நீங்கள் எடுக்கணும், ஒரு 20 மார்க் 25 மார்க் வந்து நீங்கள் எடுத்தாகணும். ஓகே, பட் இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். இதுலேயும் ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணும். இது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ சேம் சிலபஸ் தான். ரீசனிங்க்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மேத்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஆட் ஆகும். இங்கிலீஷில் எந்த சேஞ்சுமே கிடையாது, ஜிகேல எந்த சேஞ்சுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஆட் ஆகுது, அவ்வளோதான். இதுவுமே நீங்கள் டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுப்பாங்க. அந்த பிரேக் முடிச்சதுக்கப்புறம் 2வது செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. டைப்பிங் கற்றுக்கிட்டு இருக்கணும், டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸே பண்ணாமலாம் போய் செலெக்ஷன் ஆக முடியாது. இதில் பாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டைப்பிங் ஸ்பீடை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ டயர் 2மே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதுலேயுமே இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க் இதுலேயுமே உண்டு. ஓகே, அடுத்ததா இப்போ அந்த ஒரு 2 போஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அதாவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதுக்கு ஒரு சிலர் தான் எலிஜிபிளாக இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதுக்கும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டயர் 2ல் வந்து இன்னொரு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேப்பர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க, 200 மார்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு செலெக்ஷன் ஆகலை, இதில் நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னா மற்ற போஸ்ட்டுக்கு உங்களை டயர் 2ல் இந்த இதை எடுத்த மார்க்கை வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைப்பிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து டைப்பிங் கற்றுக்கலாம். இதுவும் நீங்கள் டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்பீடை வந்து உங்களால் கொண்டு வர முடியும், எரர் இல்லாமல் டைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பாருங்கள். வீட்டில் இருந்தே வெறுமனே மொபைல் மட்டும் வச்சுருந்தாலே போதுமானது. எப்படி நீங்கள் டைப்பிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதில் நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக இதில் வந்து எப்படியெல்லாம் எவாலுவேஷன் பண்ணுவாங்க, வேறு என்ன ஒரு சில டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குமோ அதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த 3 வீடியோவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டயர் 2க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, கடந்த 3 வருஷத்தில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது வந்து அவுட் ஆஃப் 390. ஓகே, 390 மார்க்குக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டயர் 1 வந்து 200 மார்க்குக்கு, டயர் 2 வந்து 390 மார்க்குக்கு. ஓகே, ஸோ இதில் 2022 வேகன்சி அதிகம், கட் ஆஃப் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ 2024 வந்து வேகன்சி அதிகம் தான், பட் கட் ஆஃப் அதிகமானதுக்கு வந்து வேற ஒரு ரீசன் இருக்குது. இந்த வருஷம் இந்த லெவலுக்குலாம் போகாது, இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறையா கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. அதாவது 30 மார்க்கு 35 மார்க்கு கிட்ட வந்து கிரேஸ் மார்க்கே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறனால தான் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே,
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2025ல் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து டயர் 1, டயர் 2ல எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யூஆரில் இருந்தீங்கன்னா டயர் 1ல் 155க்கு மேலே எடுக்கணும். டயர் 2ல வந்து 320க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்துடும். ஓகே. டயர் 1 குவாலிஃபை ஆகிறதுக்கான கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற கூடிய அந்த சேஃப் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கேன். டயர் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படிங்கக்கூடிய சேஃப் ஸ்கோர் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த சென்டர்லலாம் வந்து எக்ஸாம் சென்டர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கல் மெடிக்கல் க்ரைட்டீரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த போஸ்ட் தான். ஓகே. இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், சிபிஎன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சிபிஎன் சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இன் என்சிபி, அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ, அடுத்ததாக வந்து பிஆர்ஓ அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட். இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 விதமான போஸ்ட் இருக்குது. அதில் இந்த ஒரு 9 விதமான போஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு உண்டு. மற்றபடி உங்களுக்கு ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா வேறு எந்த போஸ்ட்டுக்குமே கிடையாது. ஓகே. ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும். வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. அடுத்ததாக கலர் பிளைண்ட்னஸ் ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். விஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட்லேருந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகே. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இது லாஸ்ட் சிஜிஎலுக்காக கொடுத்தது தான். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட் பற்றி இதில் நான் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி எந்த டெஸ்ட்டும் கிடையாது. மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. அடுத்ததாக இந்த சிஜிஎல் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நான் ஆல்ரெடி ஒரு 90 டே ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து முன்னாலே ப்ரொவைட் பண்ணிட்டேன். எக்ஸாமுக்கு 90 நாள் இருக்கிறதுக்கு முன்னாலே வந்து இதுக்கான வீடியோ வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ 60 நாள் கிட்ட தான் டைம் இருக்குது. 60 நாளில் இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஜென்யூனாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை ஃபேக்காக மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கல. இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே. 60 நாளில் சிஜிஎலுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். அதுவும் 150க்கு மேலே எடுக்கிறதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஒரு சிலரால் முடியலாம். வெறித்தனமாக படிக்கிறவங்க, ஒரு வாட்டி படித்த உடனே எல்லாத்தையும் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க, அவங்களால வேணால் முடியலாம். மற்றபடி மேக்ஸிமம் இது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஓகே. பட் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ இருந்தாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதே சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷமும் வரும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அந்த மாதிரி நிறையா ரெக்ரூட்மெண்ட் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கும் நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. அதனால் இப்போவாது இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ மறுபடியும் 60 டேக்கு 50 டேக்கெலாம் ஸ்ட்ராட்டஜி கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நாளில் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 90 நாள் ஸ்ட்ராட்டஜியில் நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதை நான் வந்து 60 நாளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கிற மாதிரி ஆகும். அது பாசிபிளே கிடையாது. ஓகே. அவ்வளோ சிலபஸ் இருக்குது. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சூப்பரான வேக்கன்சியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இப்போவே நான் செலெக்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். நீங்கள் ஆசைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசை வந்து உங்களுக்கு நடக்காமல் போணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. வருஷக்கணக்கில் இதுக்கு படிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்காக வருஷக்கணக்கில் படித்தா தான் செலெக்ஷன் ஆக முடியும்ட்டு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாலேயாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியும். ஓகே. இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி இயர் வந்து சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் வந்து வரும். எல்லா எக்ஸாமும் எஸ்எஸ்சியில் வந்து ரிப்பீட்டடாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். அந்த கோர்ஸில் வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். 1000க்கு அதிகமான டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் 25,000க்கும் அதிகமான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம், அக்னிவீர் அந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து செலெக்ஷன் ஆகி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே அவைலபிளாக இருக்குது. போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்ததாக எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும்.
கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயுமே இருக்கும். அதாவது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க படிக்கிறதுக்கு, இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமான சிலபஸும் இருக்குது, எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸும் இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கான சிலபஸ் இருக்குது, அக்னிவீருக்கான சிலபஸ் இருக்குது, ஈவன் இப்போ பாண்டிச்சேரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கோம், டிஎன்பிஎஸ்சியுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்தது யூஎஸ்ஆர்பிக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே. ஸோ மினிமம் நீங்கள் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 1499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே. நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது. இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு படிக்கணும் அப்படின்னா எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நியூன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதை வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. இப்போ டயர் 1ல் வந்து இந்த லெவலில் தான் கட் ஆஃப் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த இதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீசனிங்கில் 46க்கு மேலே எடுக்கணும். டயர் 1ல் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் கொஷின் கிடையாது, மார்க் சொல்கிறேன். ஓகே. மேத்ஸில் 46க்கு மேலே, இங்கிலீஷில் 40க்கு மேலே, ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 24க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் டயர் 1 வந்து கிளியர் பண்ணலாம். 156 மார்க்குக்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். ஓகே. இதெல்லாம் நான் முன்னால் சொன்னது 90 நாளுக்கு முன்னால் கொடுத்த டார்கெட். ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாதுன்னு நான் உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ணலை. உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க. ஓகே. அடுத்ததாக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, பிரச்சனை இல்லை. அந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, 10th 12th சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க, அந்த மார்க் ஷீட்லாம் வந்து வச்சுருப்பீங்க, பிரச்சனை இல்லை. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து 1 ஆகஸ்ட் 2025க்கு முன்னால் வாங்கியிருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால் எப்போ வாங்கியிருந்தாலும் உங்களோட லைஃப் டைமில் எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஓபிசி அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. அதுவும் 1 ஆகஸ்ட் 2025க்கு முன்னால் வாங்கிருங்க. இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில், அதாவது இப்போ ஏப்ரல் 1லேருந்து 2025 ஏப்ரல் 1லேருந்து ஆகஸ்ட் 1க்குள்ளே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இது வரைக்கும் வாங்கலான்னா அப்ளை பண்ணி வாங்கிருங்க. நம்ம தாலுகா ஆஃபீஸில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓவை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இ சேவை மையமில் கேளுங்க, அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்ததான் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்களுமே ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் 1க்குள்ளே உங்களோட இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். போன ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2024-25 ஃபினான்ஷியல் இயரோட இன்கம்மை பேஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் இயரில் வாங்கின சர்டிஃபிகேட் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். ஓகே. அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே வந்து இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களுக்கான டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஓகே. அதில் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கணும் உங்களுக்கு இந்த டிசேபிலிட்டி இருக்குது, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தது, எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற வீடியோஸ், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.